வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, பேக் கிளாஷில் ராண்டி ஓர்டன் விசஸ் ஜான் சீனாவுக்கான மேட்ச் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் இன்டர்நெட்டில் போய்கிட்டு இருக்கு. அதாவது ரெசல்மீனியாவுக்கு அப்புறம் நடக்க போகிற பேப்பர்வியூ பேக் கிளாஷ் அது எங்கே நடக்க போகுது அப்படின்னு கேட்டால் எஸ்டி லோஜஸில் நடக்க போகுது. அதாவது மே 10 தான் இந்த பேப்பர்வியூ நடக்க போகுது. இந்த பேப்பரியில் ஜான் சீனாவையும் நம்மளுடைய ராண்டி ஓர்டனையும் தான் முக்கியமாக நம்மளுடைய WWE அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால மேபி நம்மளுடைய ஃபேன்ஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய ஜான் சீனா கோடி ரோட்ஸை பீட் பண்ணி 17 டைம் சாம்பியன் ஆயிட்டார் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக பேசப்படும். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஜான் சீனா நம்மளுடைய அதாவது நெக்ஸ்ட் தானே நடக்குது, அதாவது ரெசல்மனியாவுக்கு அப்புறம் தானே நடக்க போகுது. அந்த பேக்லாஷில் நம்மளுடைய ராண்டி ஓர்டனுக்கும் நம்மளுடைய ஜான் சீனாவுக்கும் அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்தால் உண்மையிலுமே நல்லாயிருக்கும். அது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத விட அது ஒரு பெஸ்ட்டு மேட்சாக அமையும் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்து. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஜான் சீனாவும் சரி, ராண்டியும் சரி, ஜான் சீனா ராண்டி அப்படின்னு 2 பேரும் மாறி சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா 2 பேரும் இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட மேட்சஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அப்போ நம்மளுடைய ஜான் சீனா முழுக்க ஒரு பேபி ஃபேஸ் ரெஸ்லராக இருந்தார். நம்முடைய ராண்டி ஓர்டன் ஒரு மிகப்பெரிய ஒரு மரணமான ஒரு ஹீலாக இருந்தார். அதனால இவங்களுக்கான மேட்சஸ் நல்லாவே கொடுத்தாங்க. ஆனால் இப்போ அப்படியே அது உல்டாவாக ஆயிடுச்சு. இப்போ நம்மளுடைய ஜான் சீனா சாம்பியன் ஆகிட்டார் அப்படின்னா ஜான் சீனா ஒரு பக்கா ஹீலு. அதே மாதிரி நம்மளுடைய ராண்டி ஓர்டன் ஒரு பக்கா பேபி ஃபேஸ் ரெஸ்லர். இவங்க 2 பேர்த்துக்கும் மேட்ச் வச்சா உண்மையிலே நல்லாயிருக்கும். அதாவது அந்த மேட்ச் இதுக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னா ராண்டி ஓர்டன் ஹீலாக இருந்தார், ஜான் சீனா ஃபேஸாக இருந்தார். இப்போ நம்மளுடைய ஜான் சீனா ஹீலாக இருக்காரு, நம்மளுடைய ராண்டி ஓர்டன் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேஸாக இருக்காரு. இதனால் இவங்க 2 பேர்த்துக்குள்ளே மேட்ச் நடந்தால் உண்மையிலுமே நல்லாயிருக்கும். இந்த மேட்ச் எங்களுக்கு வேணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி மேட்சஸ் பார்த்தோம். ஆனாலும் நம்மளுடைய ஜான் சீனா ஹீலாக இருந்து நம்மளுடைய ராண்டி ஓர்டன் ஒரு ஃபேஸாக இருந்து இந்த மேட்ச்சை நாங்கள் பார்க்க ஆவலாக இருக்கிறோம். இந்த மேட்ச்சை கண்டிப்பாக பேக் கிளாஸில் நம்மளுடைய WWE இதை ஒரு சாம்பியன்ஸ் மேட்சாக வச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்தாக இப்போ இன்டர்நெட்டில் போய்கிட்டு இருக்கு. அது இல்லாமல் இப்போ சொல்லணும் அப்படின்னு கேட்டால், இப்போ நம்மளுடைய ராண்டி ஒரு ஃபேஸாக இருக்கிறாரு, நம்மளுடைய ஜான் சீனா ஹீலாக இருக்கிறார் அப்படின்னா சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு ஃபியூடை WWE கொடுக்கணும் அப்படின்னு கேட்டால் அது யாரால் கொடுக்க முடியும் அப்படின்னா 100% ராண்டி ஓர்டனால் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஏன்னா இந்த ஒரு ஹீல்டனுக்கு இன்னும் அந்த ஒரு ஹீல்டனை இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு யார் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாரா அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய ராண்டி ஓர்டன் இருப்பார். ராண்டி ஓர்டன் எப்பேற்பட்ட ஒரு ரெஸ்லர் அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நான் சொல்லி தான் தெரியணுங்கிற எந்த ஒரு கருத்துமே கிடையாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும். ஏன்னா நீங்கள் ரெஸ்லிங் பார்க்குறீங்க, அதனால் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் நம்மளுடைய ஜான் சீனாவோட அந்த ஒரு ஹீல்டனை இன்னும் அடுத்த லெவலுக்கு அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு கொண்டு போகிறதுக்கு நம்மளுடைய ராண்டி ஓர்டன் தான் அதிக வாய்ப்புகளுக்கு ராண்டி ஓர்டனால் மட்டும்தான் முடியும். அதனால் நம்மளுடைய ராண்டி ஓர்டனுக்கும் நம்மளுடைய ஜான் சீனாவுக்கும் பேக்லாஷில் அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஸ் மேட்ச் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்தாக இருக்குது. நடத்தினாலும் உண்மையிலுமே நல்லாயிருக்கும். ஏன்னா 2 பேருமே ஒரு பக்கா ரெஸ்லர் தான். 2 பேரும் மிகப்பெரிய ஒரு தலை. இப்போ ஃபேஸாக இருந்த ரெஸ்லர் ஹீலாக இருக்கார், ஹீலாக இருந்த ரெஸ்லர் ஃபேஸாக இருக்கார். அதனால் 2 பேர்த்துக்குமே மேட்ச் வச்சா உண்மையிலே நல்லாயிருக்கும். மேபி நம்மளுடைய ஜான் சீனா ரெசல்மனியாவில் கோடி ரோட்ஸை பீட் பண்ணி அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் ஆகிட்டார். அதாவது நியூ அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் ஆகிட்டார் அப்படின்ட்டா 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் அப்படிங்கிற அந்த ஒரு ரெக்கார்டை நம்மளுடைய ஜான் சீனா கைப்பற்றிடுவார். கைப்பற்றினதுக்கப்புறம் இந்த மேட்ச் நடந்தால் எப்படி இருக்கும்? ஏன்னா ஃபேன்ஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு விருப்பமாக போகிறது என்னன்னா இந்த மேட்ச் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மேபி நடக்கலையா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை இந்த மேட்ச் நடந்தால் உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்த ஷாக்கிங் நியூஸாக போகிறது என்ன அப்படின்னு கேட்டால், WWE இப்போ பேப்பர்வியூஸ் எல்லாத்தையுமே இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிக்கிட்டு வராங்க. அதாவது எந்தெந்த பேப்பர்வியூ எங்கெங்கே நடக்க போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே நமக்கு எல்லாத்துக்குமே WWE தெரிய வச்சுக்கிட்டு தான் வராங்க. அதாவது இப்போ ரெசல்மனியாவே இன்னும் நடக்கலை, அதுக்குள்ளே பேக்லாஷ் எங்கே நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அது இல்லாமல் மணி இந்த பேங்க் எங்கே நடக்க போகுது, சர்வீஸ் சீரிஸ் எங்கே நடக்க போகுது, கிரவுண்ட் ஜுவல் எங்கே நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையுமே நம்மளோட WWE சொல்லிக்கிட்டு தான் வராங்க. அதில் இப்போ 2025 நடக்க போகிற சர்வைவர் சீரிஸ் எங்கே நடக்க போகுது அப்படின்னு கேட்டால், கலிஃபோர்னியாவில் தான் இந்த வருஷம் சர்வைவர் சீரிஸ் நடக்க போகுது. அதுக்கப்புறம் அடுத்து நெக்ஸ்ட்டாக அதாவது அதே 2025 மணி இந்த பேங்க் எங்கே நடக்க போகுது அப்படின்னு கேட்டால், லாஸ் ஏஞ்சல்ஸில் தான் இந்த வருஷம் மணி இந்த பேங்க் பேப்பர்வியூ நடக்க போகுது. அடுத்ததாக பிராக் லெஸ்னரோட ரீசன்ட் ஃபோட்டோ இப்போ இன்டர்நெட்டில் ரொம்பவும் வைரலாக போய்கிட்டு இருக்கு. அதை தான் இப்போ உங்களோட ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதாவது பிராக் லெஸ்னர் இப்போ ஒரு ஃபேனோட ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காரு. இதுதான் இப்போ உங்களோட ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. இப்போ அந்த ஃபோட்டோ தான் இன்டர்நெட்டில் ரொம்பவும் ஒரு வைரலாக
இப்போ அந்த ஃபோட்டோ போய்கிட்டு இருக்கு. பிராக் லெஸ்னர் ஃபேன்ஸுக்கெல்லாம் இது வந்து கொஞ்சம் ஒரு சந்தோஷமான ஒரு நியூஸாக தான் இருக்கும். ஏன்னா பிராக் லெஸ்னரை பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லாமல் இருந்துச்சு. ஆனாலும் இப்போ வந்து ஃபேன்ஸு கூட வந்து நம்மளுடைய பிராக் லெஸ்னர் வந்து நார்மலாக, அதாவது அந்த செக்ஸுவலி, அதாவது அந்த ஒரு கேஸில் மட்டும் அந்த செக்ஸுவலி அந்த ஒரு கேஸில் வந்து கொஞ்சம் நம்மளுடைய பிராக் லெஸ்னர் வந்து வெளியில் வந்து இப்போ ஃபேன்ஸோட நார்மலாக வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இது வந்து கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக தான் இருக்குது. ஏன்னா இதே மாதிரி நம்மளுடைய டபிள்யூடபிள்யூல வந்து நம்மளுடைய பிராக் லெஸ்னர் வந்து திரும்பி ஃபைட் பண்ணால் நல்லாயிருக்கும். மேபி அது வர்றாரா வரலையா அப்படிங்கிறது பிராக் லெஸ்னரோட கையில் தான் இருக்குது. ஏன்னா பிராக் லெஸ்னர் நினச்சாருன்னா கண்டிப்பாக டபிள்யூடபிள்யூக்குள்ள வரலாம். இல்லைப்பா எனக்கு வேலை இருக்குதுப்பா அப்புடின்னா அவர் பாட்டுக்கு அதாவது அவர் தான் ஃபார்ம் ஹவுஸ் வச்சுக்கால, அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விவசாயி இல்லை, அதை பார்த்துக்கிட்டு நான் என்னோட காலத்தை ஓட்டிக்கிறேன்டா அப்படின்ட்டு காலத்தை ஓட்டினாலும் அவரோட கையில் தான். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய டபிள்யூடபிள்யூல வந்து நம்மளுடைய பிராக் லெஸ்னர் சாதிக்க வேண்டியது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அதனால நம்மளுடைய பிராக் லெஸ்னரோட கையில் தான் முழுக்க முழுக்க இருக்குது. அதாவது அவர் டபிள்யூடபிள்யூக்கு வர்றதும் வராமல் போகிறதும் டபிள்யூடபிள்யூ கையில் இல்லை, அது முழுக்க முழுக்க நம்மளுடைய பிராக் லெஸ்னர் கையில் தான் இருக்குது. ஒன் மோர் டைம் நம்மளுடைய பிராக் லெஸ்னர் வந்து டபிள்யூடபிள்யூக்கு வந்தால் நல்லாயிருக்கும். மேபி அது வராரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பா. அடுத்ததாக பார்க்க போகிறது யாரை பற்றி அப்படின்னா த ஸ்ட்ரீட் ப்ராஃபிட். டபிள்யூடபிள்யூலே ஒரு பெஸ்ட்டு டேக் டீம் அப்படின்னா அதை யாரை சொல்லுவோம் அப்படின்னு கேட்டால் த ஊசோஸை தான் சொல்லுவோம். அதுக்கப்புறம் டபிள்யூடபிள்யூல ஒரு பெஸ்ட்டு டேக் டீம் சாம்பியனாக யார் இருந்தால் அப்படின்னு கேட்டால் நம்மளோட ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் தான். இவங்க கடைசியாக எப்போ சாம்பியன் ஆனாங்க அப்படின்னு கேட்டால் ஜனவரி 8, 2021 தான் நம்மளுடைய ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் வந்து சாம்பியன் ஆனாங்க. அதுக்கப்புறம் அந்த சாம்பியன்ஷிப்பை வந்து யாருக்கிட்ட இழந்தாங்க அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய ஊசோஸ்கிட்ட தான் இழந்தாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய ரா டேக் டீம் சாம்பியனும் சரி, அதேமாதிரி ஸ்மாக் டவுன் டேக் டீம் சாம்பியன் சரி நம்மளுடைய ஊசோஸ் தான் வச்சுருந்தாங்க. அது அடுத்த கதை. அதுக்கப்புறம் அதாவது 2021 தான் நம்மளுடைய ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் வந்து டேக் டீம் சாம்பியன் ஆனாங்க. அதாவது 4 வருஷம் கழித்து இப்போ நடந்து முடிஞ்ச ஸ்மாக் டவுனில் வந்து நம்மளுடைய ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் வந்து டிஐஒயை க்ளீனாக பீட் பண்ணி டேக் டீம் சாம்பியன் ஆகிட்டாங்க. அதாவது மார்ச் 14, 2025, அதாவது 4 வருஷம் கழித்து தான் நம்மளுடைய ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் வந்து சாம்பியன் ஆகியிருக்காங்க. ரொம்ப நாள் கழித்து நம்மளுடைய ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் வந்து டபிள்யூடபிள்யூல வந்து டேக் டீம் சாம்பியன் ஆனதுக்கு நம்மளோட தரப்பில், அதாவது ரெஸ்லிங் ஃபேமிலி தரப்பில் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருவோம். என்னோட தரப்பில் நான் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். உங்களோட தரப்பில் நீங்கள் வந்து உங்களோட வாழ்த்துக்களை தெரிவிங்க நண்பா. அடுத்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனுக்கு உங்களோட ஓடிசி ஒரிஜினல் ட்ரைபிள் சீஃப் வரப்போகிறாரு. அவரை தொடர்ந்து உங்களோட பெஸ்ட் இந்த வேர்ல்டான சிஎம் பங்க்கும் வரப்போகிறாரு. இப்போ நம்முடைய சிஎம் பங்க்கும் அதே ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனுக்கு வராரு. ரோமன் ரெயின்ஸும் அதே ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனுக்கு வர போகிறாரு. அது இல்லாமல் ஜான் சீனாவும் அதே ஸ்மாக் டவுனுக்கு வர போகிறாரு. கோடி ரோட்ஸும் அதே ஸ்மாக் டவுனுக்கு வர போகிறாரு. ஏன்னா அடுத்த வாரம் நடக்க போகிற ஸ்மாக் டவுன் அப்படிங்கிறது வெறித்தனமாக இருக்க போது, கொலை மாதம் இருக்க போகுது. இதில் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அடுத்த வாரம் நடக்க போகிற ஸ்மாக் டவுனுக்கு வராருல, ரோமன் ரெயின்ஸ் வந்தாருன்னா பல விஷயங்களை வந்து சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டாயத்தில் இருக்காராம். அதாவது ஸ்டீல் கேஜ் மேட்ச் நடந்துச்சுல, செத்ரோன்ஸுக்கும் நம்மளுடைய சிஎம் பங்க்கும் நடந்துச்சுல, அதில் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து சிஎம் பங்கை எதுக்கு அடித்தார் அப்படிங்கிறதுக்கான முழு விளக்கத்தையுமே நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அடுத்த வாரம் நடக்க போகிற ஸ்மாக் டவுனில் சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. அதாவது இப்போ நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து நம்மளுடைய சிஎம் பங்க் அடிச்சு போட்டார்ல, அதுக்கு வந்து நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து இப்போ வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை வந்து இன்டர்நெட்டில் வந்து இப்போ மரண கலாய்ச்சி விட்ருக்காரு. சிஎம் பங்க்கு நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை கலாய்ச்ச ஃபோட்டோ இதான். அதாவது இந்த லுக்கில் தான் நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை கலாய்ச்சிருக்காரு. இந்த லுக்கு என்ன லுக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது நம்மளுடைய சிஎம் பங்க் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டால், ரோமன் அடுத்த வாரம் நடக்க போகிற ஸ்மாக் டவுனுக்கு நீ வரப்போகிற, அதே ஸ்மாக் டவுனுக்கு நானும் வரேன், நீயும் நானும் ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்போம், நீ வந்து என்னை எதுக்கு நீ அட்டாக் பண்ண அப்படிங்கிறதுக்கான முழு விளக்கத்தை வந்து எனக்கு நீ சொல்லு, சரியா? அதே ஸ்மாக் டவுனுக்கு வா, சரியா? நானும் அதே ஸ்மாக் டவுனுக்கு வரேன். ஏன்னா இங்கே பார்த்தியா, நானும் ரெட் கலர், அதாவது இந்த ரெட் கலர் வந்து எதை குறிக்குது அப்படின்னு கேட்டால், நான் வந்து ரா பிராண்டை சேர்ந்து, அதாவது ராவும் ரெட்டு, அதே மாதிரி நான் போட்டிருக்க டிஷர்ட்டும் ரெட்டு, அதனால தான் இது ராவும் ஒன்று, அதே மாதிரி என்னோடய டிஷர்ட்டு ஒன்று. அதாவது நான் வந்து முழுக்க நான் ரா பிராண்டை சேர்ந்தவன், அதனாலங்கிறத இதை குறிக்குது. நீ வந்து அடுத்த வாரம் நடக்க போகிற ஸ்மாக் டவுனுக்கு வரையில நீ நானும் நேரடியாக நின்று நமக்குள்ளே தீர்க்க முடியாத பஞ்சாயத்துகள் எவ்வளோ இருக்குல்ல, அதை நம்ம ஒட்டுமொத்தமாக தீர்த்தரலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து இப்போ நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை கலாய்ச்சி விட்ருக்காரு. இந்த லுக்கு யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்டால் மறக்காமல் கமெண்ட்லாம் சொல்லுங்கள். ஏன்னா இந்த லுக்கு எதை குறிக்குது அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை வந்து நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து டாக் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது த பிக் டாக் அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டரை தான் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை வச்சு நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து கலாய்க்கிறாரு. ஏன்னா இந்த பிக் டாக் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு ஃபெயிலியரான ஒரு கேரக்டர் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ஃபெயிலியர் கேரக்டர் அப்படிங்கிறத விட ரோமன் ரெயின்ஸை சொல்லி
சொல்லியிருக்காரு. அதாவது நான் இப்போ இதுக்கு முன்னாடி பண்ண அந்த பிக் டாக் அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டர் வந்து முழுக்க முழுக்க ஃபெயிலியரான ஒரு கேரக்டர் தான் அப்படிங்கிற மாதிரி ரோமன் ரெயின்ஸோட வாயிலேயே சொல்லியிருக்காரு. அந்த கேரக்டர் தான் இப்போ நம்மளுடைய சிஎம் பங்க்கு, அதாவது அந்த பிக் டாக் அப்படிங்கிற அந்த டாக் இருக்குல்ல, அந்த டாகோட அந்த ஃபோட்டோ இது பண்ணியிருக்காரு. அதாவது இது வந்து ஸ்னாப் டியூப் இருக்குல்ல, இப்போ நம்ம மொபைலில் நம்ம பார்க்கல ஸ்னாப் சாட்னு சொல்கிறோம்ல, அதில் வச்சு தான் நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை வம்புழுத்துருக்காரு. ஏன்னா அடுத்த வாரம் நடக்க போகிற ஸ்மாக் டவுன் அப்படிங்கிறது வெறித்தனமாக இருக்க போகுது. இதில் வந்து நம்முடைய சிஎம் பங்குக்கும் சரி, நம்முடைய ரோமன் ரெயின்ஸும் சரி, இதில் மெயின் ரோலாக யார் பண்ண போகிறா அப்படின்னு கேட்டால் உங்களுடைய வைஸ்மேனான பால் ஹேமன் தான் இதில் பிக்கெஸ்ட் ரோலாக இருக்க போகுது. இதில் வந்து நம்மளுடைய பால் ஹேமன் வந்து கரெக்டான ஒரு டிசிஷனை எடுத்தே ஆகணும். இல்லை நம்மளுடைய பால் ஹேமன் செத்தான், இந்த சொட்டா பைய செத்தான் அப்படிங்கிற மாதிரி இங்கிட்டு என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டால், இந்த ட்ரைபல் சீஃப் அப்படிங்கிற ரோமன் ரெயின்ஸ் நீங்கள் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு தலைவர் அப்படிங்கிறான். இங்கிட்டு போனால் பார்த்தா சிஎம் பங்கை பார்த்தா நீங்கள் வந்து என்னோட மிகப்பெரிய ஒரு நண்பன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே சிஎம் பங்கை சொல்கிறான். நண்பனுக்கு சப்போர்ட் பண்ணுவானா இல்லை தலைவனுக்கு சப்போர்ட் பண்ணுவானா அப்படிங்கிறத மண்டையை உருட்ட போகிறாங்க. இதில் செத்தா இதில் ஏதாச்சும் கொல்லறுபடி பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் நம்முடைய பாலிகமனுக்கு சாவு தான், சங்கு தான், பாடை தான். அப்புறம் நம்மளுடைய டக்குனு கோவம் பண்ணாருன்னா நம்மளுடைய ஓடிசி வந்து டக்குனு ஒரு சூப்பர்மேன் பஞ்சை போட்டாருன்னு கீழே விழுவுறப்ப டக்குன்னு நம்முடைய சிஎம்க்கு வந்து அவரை தோளில் தாங்கி ஒரு ஜிடிஎஸை போட்டு விட்டுருணும். ஏதாச்சும் கொலவெறி பண்ணாருங்க அப்படின்னா. ஏன்னா அடுத்த வாரம் நடக்க போகிற ஸ்மாக் டவுன் வந்து உண்மையிலுமே தெரிக்க விட போகுது. இதில் பிக்கெஸ்ட் ரோலாக யார் பண்ண போகிறா அப்படின்னா நம்மளுடைய பாலிகமன் தான். ஏன்னா பாலிகமனை வச்சு தான் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் சரி, நம்மளுடைய சிஎம் பங்குக்கும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்ஷியல் போக போகுது. ஒரு பிக்கெஸ்ட்டு ஒரு மேட்சாகவும் நடக்க போகுது. அதனால் அடுத்த வாரம் நடக்க போகிற ஸ்மாக் டவுனை வந்து யாருமே பார்க்க மறந்துடாதீங்க. அதில் தான் தரமான சம்பவங்கள்லாம் நிறையா இருக்குது.